எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கலாம். காலை பிரார்த்தனை சுகாசினியில் வாசிக்கலாம். அகிலங்கள் இறைவனே. வாய்ஸ் கிளியராங்க சார்? அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளில் இருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளில் இருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கி விடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறம் இருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழிநடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வைகளிலும் பேச்சுகளிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடி இருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. தியானத்தில் தொடர்ந்து இருக்கலாம். நம்முடைய அக உலகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அக உலகத்தின் அனுபவங்களை உணரத் தொடங்குங்கள். அக உலகம் உண்மையின் உலகம். அக உலகத்தில் நுழைந்திருக்கக்கூடிய 2-3 நிமிடங்களில் புற உலகத்தினுடைய சலசலப்புகள் தோன்றலாம். ஆனால் அதையும் கடந்து நாம் நம்முடைய அக உலகத்திற்குள் சென்றுவிட வேண்டும். அமைதியும் சத்தியமும் இறைவனுடைய அருகாமையும் நம்மால் உணரப்பட முடியும். அக உலகத்தின் தன்மை அது. நமக்கான பாதுகாப்பு மிக்க உலகம் அக உலகம். நம்முடைய உலகம் அது. உங்களுக்கான உலகம் அது. இந்த உலகத்தில் யாரும் பிரவேசிக்க முடியாது. உங்களுக்காக இறைவன் படைத்து தந்திருக்கும்
படைப்புகளை நிகழ்த்தி கொண்டிருக்கும் அற்புதமான உலகம் அக உலகம். அந்த அக உலகில் நீங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்துங்கள். முற்றிலும் தளர்வாக அசைவற்ற ஒரு நிலை, சுகமான ஒரு நிலை. இறுக்கங்கள் ஏதும் இருக்கக்கூடாது. மூச்சின் மீது கவனம் ஏற்படுத்தும். ஒவ்வொரு உள்மூச்சையும் கவனிக்க வேண்டும். புற உலகத்திலிருந்து நம்முடைய அக சூழலுக்கு மூச்சு எனும் உயிர் வந்து கொண்டிருக்கிறது. அக உலகத்திற்கு சென்ற பிறகுதான் அதை நாம் அனுபவிக்க முடியும். எந்த ஒன்றுமே அக உலகத்தில் நுழைய வேண்டும். ஒவ்வொரு மூச்சையும் கவனியுங்கள். மூச்சின் மீதான கவனத்தோடு உணர்வையும் மேற்கொள்ளுங்கள். உணர்வு கவனத்தின் உயிர். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம். உங்களுடைய எந்த ஒரு உழைப்பும் முயற்சியுமின்றி உங்கள் வாழ்விற்கான அடிப்படை ஆதாரமான மூச்சு எனும் உயிர் இப்போது உங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும், உணர்வு கொண்டிருந்தாலும் உணர்வு மறந்திருந்தாலும், இந்த மகத்துவமிக்க மூச்சு எனும் உயிர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இது இறைவனுடைய உங்களுக்கான கமிட்மெண்ட். அதில் நாம் உணர்வை ஏற்படுத்தி கொள்ளும்போது இறைவனை நாம் சந்திக்கின்றோம். இறைவனுடனான சந்திப்பு மூச்சின் மீது இருக்கக்கூடிய கவனமும் உணர்வும் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக ஒரு மூச்சையும் தவறவிடாமல் கவனமும் உணர்வும் கொண்டிருக்கு. மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இருக்கு. ஒவ்வொரு மூச்சின் மீது
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். காலத்தை பற்றிய உணர்வும் இருக்கட்டும். ஒவ்வொரு மூச்சையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கான காலத்தவணையில் நீங்கள் முன்னே நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். காலம் கடந்து கொண்டிருக்கிறது. காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணருங்கள். நகர்ந்து போன அந்த காலம் திரும்ப வரவே வராது. ஒவ்வொரு மூச்சும் காலத்தின் நகர்வை நமக்கு உணர்த்த வேண்டும். காலத்தின் அருமையை நமக்கு உணர்த்த வேண்டும். நம்முடைய காலம் எனும் கண்ணியமிக்க அந்த படைப்புக்கு வீணான காரியங்களை கொடுத்துவிடக் கூடாது என்பதில் உறுதி ஏற்பட வேண்டும். நன்மைகளை கொண்டு காலத்தை நிரப்பி காலத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். காலத்தை கண்ணியப்படுத்துவது இறைவனை கண்ணியப்படுத்துவதாகும். மூச்சின் மீதான கவனத்தோடு காலத்தை பற்றிய உணர்வு இருக்கட்டும். மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இருக்க வேண்டும். ஒரு மூச்சும் தவறக்கூடாது. சுகமான முறையில் கவனம் உணர்வோடு மூச்சின் மீது இருந்து கொண்டிருக்க வேண்டும்.
ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கணும். கவனங்களிலிருந்து தளருங்கள். இந்த தளர்வு ஏற்பட வேண்டும் நிச்சயமாக. சாட்சி பாவனை, பார்வையாளர் தன்மை என்ற அந்த நுட்பத்தை செயல்படுத்தும். உள்ளும் புறமும் எது நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த விதமான ஈடுபாடும், பதில் அளிப்பும், விருப்பு வெறுப்பும், ஆதரவு எதிர்ப்பு நிலைகளும் இல்லாமல் வெறுமனே அவைகளை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்மை பார்வையாளர்கள். முக்கியமாக எண்ணங்கள் எழும்போது அவைகள் குறித்து மேற்சொன்ன இந்த அணுகுமுறை என்பது கடைபிடிக்கப்படுவது. அப்படியே விட்டுவிடும், அது நிகழட்டும். ஏன் நிகழ்கிறது, நிகழக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம். சுகமான தன்மை ஃபார்ம் 3 ஏற்படும். அப்பதான் அந்த நுட்பம் சரியா செயல்படுத்தப்படுதுன்றது அர்த்தம். புரிதலோடு ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்த்து கொள்ளுங்கள். தியானத்தில் தொடர்ந்து. நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. நேற்றைய வகுப்புல நாம ஃபார்ம் 3 உடைய முக்கியமான 3 தன்மைகளை பத்தி பேசணும். அதுல ஒரு ரிவிஷன் இருக்குது. முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, தியானம் செய்யும்போது நமக்கு தூக்கம் வருது இல்லையா, அது சம்பந்தமான ஒரு மருத்துவ விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு எல்லாருக்குமே மூளை இருக்குது. இந்த மூளையினுடைய இயக்கத்துக்கு பெரும்பான்மையா சக்தி கொடுக்கிறது யாருன்னா நம்முடைய கல்லீரலும் சிறுநீரகம். கல்லீரல், சிறுநீரகம், இந்த 2 உறுப்புகளுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகள். மூளையினுடைய இயக்கத்துக்கு இதுதான் சக்தி கொடுத்து கொண்டிருக்கு. மூளையினுடைய இயக்கம் இருந்தால்தான் நாம எல்லா வேலையுமே செய்ய முடியும். நம்முடைய ஒவ்வொரு உறுப்புமே மூளையினுடைய கட்டளையை கொண்டுதான் செயல்படும். இந்த கல்லீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் மூளைக்கு சக்தி கொடுக்கறதோட சேர்த்து நிறைய வேலைகள் நம்ம உடம்புல இருக்கு. இப்போ தியானம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த சிறுநீரகமும் கல்லீரலும் மூளைக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, எனர்ஜி கான்ட்ரிபியூஷன், அதை தற்காலிகமா கொஞ்சம் தளர்த்து. அதுக்காக மூளை இயங்காம இல்ல, அதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுது, கொஞ்சம் தளர்வை ஏற்படுத்தி விட்டு உடலுடைய மற்ற பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, செய்யப்பட வேண்டிய வேலைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு அதனுடைய சக்தியை திருப்புகிறது. அந்த பெண்டிங் ஒர்க்குன்றது என்னன்னா, ஒரு கழிவு நீக்க வேலை, உடலுக்கு தேவையில்லாத நிறைய விஷயங்களை அங்கங்க பாடி தேக்கி வச்சிருக்கும் தானே, அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு வேலை. இப்போ தியானம் பண்ணும்போது இந்த தளர்வு ஏற்படுது. இதனால்தான் நமக்கு தூக்கம் வருகிறது. முதுகெலும்பு நேரா இருக்குது, கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கிறீங்க, அக சூழல்ல இருக்கிறீங்க, இன்டென்ஷன் சூப்பரா இருக்குது. இந்த கண்டிஷன்ஸின் பேர்ல தான் இந்த கல்லீரலும் சிறுநீரகமும் மூளையினுடைய ஆற்றலை வழங்குவதிலிருந்து ஒரு தளர்வை ஏற்படுத்துது. தளர்வை ஏற்படுத்தி அப்படியே நீங்க கீழே போயிடுறீங்க. தட் மீன்ஸ் அந்த கல்லீரல் சிறுநீரகத்தோட சக்தி உங்க உடம்புல இருக்கக்கூடிய மற்ற பணிகளுக்கு திருப்பப்பட்டது. இப்ப நீங்க அந்த டைம்ல வேற ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த தூக்கம் வருமானா வராது. இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படியே தூங்கணும் போல இருக்குங்கன்னா உங்களுக்கு தூக்கமே வராது, அப்படி போய் தூங்க முடியாது. ப்ரொவைடட் இந்த மெடிடேஷன் பாஸ்டர் இருக்கு இல்லையா, இதை பண்ணா மட்டும்தான் அந்த தூக்கம் வரும். இந்த தூக்கம் நன்மையானது. இந்த நன்மை அப்படிங்கிறது கழிவு நீக்கத்துக்கு உதவக்கூடிய ஒரு செயல் அடிப்படையில் தான் நம்ம நன்மை என்று சொல்லுவோம். அதனால தியானத்தின் போது தூக்கம் வந்தால் அதை நாம் அனுமதிக்க வேண்டும். எனக்கு தூக்கமே வரக்கூடாதுங்க அப்படின்னா நீங்க உடம்புல எந்த விதமான கழிவுகளையும் தேக்கி வைக்காம இருந்துக்கணும். அது ஒரு நாள் நடக்கும். வாழ்வியல் ஒழுங்குகளில் நாம் இருக்கும்போது அது நடக்கும். ஸோ அதனால தியானத்தின் போது தூக்கம் வர்றதை பத்தின ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கணும். அது எந்த விதமான தீங்கும் கிடையாது, நன்மைன்றதை புரிஞ்சுக்கணும். நம்பர் 1. அடுத்த பாயிண்ட்ஸை பத்தி நம்ம அடுத்தடுத்த நாள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு 2-3 வேலை கூட நீங்க பண்ணுங்க. தூக்கம் வர 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 உங்க பாடியிலையும் மைண்ட்லயும் அவ்வளவு ஒரு உயிரோட்டத்தை உணர முடியும். இது ரொம்ப நாள்லாம் அந்த தூக்கம் வந்துட்டு இருக்காது, கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கமே வராது. அன்லஸ் நீங்க அந்த பர்டிகுலர் டேல நீங்க டயர்டா இருந்தா கூட தூக்கம் வரலாம், கழிவுகளே இல்லை. ஆனா அந்த பர்டிகுலர் டேல உங்க உடம்புக்கு போதுமான ஓய்வையும் தூக்கத்தையும் கொடுக்காம இருந்திருக்கிறீங்க, உடம்புல ஏதோ ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டி நடந்திருக்குதுன்னா அந்த மொமெண்ட்ல அந்த ஒரு செஷன்ல கொஞ்ச நேரம் தூக்கம் வரலாம்.
தூக்கமே வராம முழு விழிப்புணர்வோட நம்ம தியான செஷன்ஸ் அமைகிறதையும் நீங்க அனுபவிப்பீங்க. ஸோ இது எப்பயுமே நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து நம்ம வந்து இந்த ஆன்மீக பயணத்தினுடைய அல்டிமேட் நோக்கமே என்னன்னா, தீமைகளை தடுத்து கொண்டு நன்மைகளை நோக்கி விரைய வேண்டும் என்பதுதான் நோக்கம். எல்லாருக்குமே நம்ம எல்லாருமே நம்ம மனசு சுகமா இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்குதுல்ல. யாருக்குமே அந்த விருப்பத்துல எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா ஒரு மகா சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கைன்றது யாருக்காவது மறுக்கக்கூடிய தைரியம் இருக்கான்னா இல்லை. ஏன்னா அது ஒரு சத்தியம். நம்முடைய எண்ணம் எப்படியோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை. இப்ப எண்ணம் எப்படி இருக்கணும்? நம்ம நல்லபடியா நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். அப்ப எண்ணம் எப்படி இருக்கணும்? எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கணும். இந்த நல்ல எண்ணம்னா என்னங்க? நல்ல எண்ணம்னா என்னன்னு யாராவது சிந்தனை பண்ணி பாருங்க. இப்ப நான் நினைக்கிறேன், நான் நல்லா இருக்கணுங்க. இது நல்ல எண்ணமா? இது நல்ல எண்ணம் தான். அதை விட நல்ல எண்ணம் என்ன தெரியுமா? இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய நண்பர், என்னுடைய உறவினர், என்னுடைய அண்டை வீட்டுக்காரர், என்னுடைய பேஷண்ட்ஸ், என்னுடைய கிளைண்ட்ஸ், இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இன்னும் கூட உயர்வான நல்ல எண்ணம் தானே. ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லும்போது, இந்த நல்ல எண்ணம் அப்படிங்கும்போது பிறர் நலம் நாடுவதுதான் நல்ல எண்ணங்களுடைய தொடக்கமாக அமைய முடியும் என்பதை நான் புரிந்து கொள்வேன். பிறர் நலம் நாடுவது, அவங்க நல்லா இருக்கணும். நம்மளால அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது. வேறு யாருனாலும் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது. அவங்க ஹாப்பியா இருக்கணும். அவங்களும் அவங்க குடும்பமும் மன அமைதியோடையும், ஞானங்களோடையும், ஆரோக்கியத்தோடையும், இன்னும் உலக வாழ்க்கையோட நன்மையான சுகங்களோடையும் அவங்க நல்லா இருக்கணும். இதுதான் நல்ல எண்ணத்தினுடைய உச்ச நிலை. பிறர் நலம் நாடுவதே நல்ல எண்ணங்களின் வீரியம் மிகுந்த நிலை என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அப்போ எண்ணம் போல் வாழ்க்கை, நல்ல எண்ணம் வேண்டும். நல்ல எண்ணம் வேண்டும் என்றால் பிறர் நலம் நாடும். மற்றவங்களாம் நல்லா இருக்கக்கூடாது, நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நிச்சயமா நல்ல எண்ணம் கிடையவே கிடையாது. அது நல்ல எண்ணம்ன்ற கேட்டகரிக்குள்ளேயே வரவே வராது. தியானம் செய்ய செய்ய மற்றவர்களின் மீது நமக்கு இருக்கக்கூடிய வெறுப்பும், கோபமும், பகையும், அதிருப்தியும் குறையும், குறைய வேண்டும். இங்கதான் நீங்க நாம மெடிடேஷன்ல எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ்டா இருக்கோம் அப்படின்றத நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி. ஒருத்தர் இருக்காரு, அவரை நீங்க திருத்தவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அவர் மேல எந்த வெறுப்பும் வச்சுக்க வேண்டாம். அவர் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு பிரார்த்தனை மட்டும் ரிப்பீட்டடா வச்சுக்கிட்டே இருக்கும். இது நல்ல எண்ணம். அந்த நல்ல எண்ணத்தை அவங்க அப்ரூவ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையில்லாது. நீங்க நல்ல எண்ணத்தை கொண்டிருக்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். ஸோ இந்த எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறது எப்படி செயல்படுத்துறதுன்றதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம நினைவூட்டி கொண்டிருக்கோம். எங்க மாஸ்டர்லாம் சொல்லுவாங்க, கிளினிக்ல நீ உட்கார்ந்து இருக்கும்போது பேஷண்ட்டை நீ பார்த்தாலே அவங்க சுகமாகணுன்ற எண்ணம் தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணட்டும், எல்லாம் பண்ணட்டும். அவங்களை பார்க்கும்போதே அவங்க நல்லா இருக்கும், சுகமாகணும். நீங்க வந்துட்டீங்கல்ல, சுகமாகும். யாரை பார்த்தாலுமே மனசுல அந்த எண்ணம் வரணும். நீங்க வாயில வந்து வாழ்க வளமுடன், நீ நல்லா இருங்கன்னு சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. உள்ளத்துல அந்த எண்ணம் இல்லாம வாயில வார்த்தை வர்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உள்ளத்துல அந்த எண்ணம் வந்துட்டா நீங்க எதையும் சொல்லவே தேவை. அவங்கள பார்த்து நீங்க முறைச்சிட்டு கூட போலாம். அந்த முறைப்பு வந்து கணக்குல எடுக்கப்படாது. அந்த எண்ணம் சொல்லி முறைக்க முடியாது. அந்த எண்ணத்தோட இருக்கும்போது ஒன்னே ஒண்ணு, முறைக்க முடியுதோ இல்லையோ சிரிக்க முடியாது. ஏன்னா சிரிப்பு போலியானது. சிரிப்பு என்பதே போலியானது, உணர்ச்சி. அது எண்ணம் வரும்போது உங்க முகத்துல ஒரு சாந்தம் இருக்கும்ல, அதுதான் உணர்வு, அதுதான் தெய்வீக அழகு. அந்த தெய்வீக அழகை யாருனாலையும் வெறுக்க முடியாது. இந்த எண்ணத்துல அவ்வளவு உயிரோட்டம் இருக்குது. ஸோ நல்ல எண்ணம் என்பதே முதன்மையாக பிறர் நலம் நாடுவது என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். பிறர் நலம் அப்படின்னா யாரு? பிறர் யாரு அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களே நமக்கு பிறர் தான். உங்க ஒய்ஃபு, உங்க பொண்ணு, உங்க பையன் எல்லாமே பிறர் தான். ஸோ காலையில எழுந்தோடனே அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். இது வந்து இவங்க நம்மளுடைய ஃபேமிலின்றதுனால சொல்லலை. இவங்கெல்லாம் உங்களுடைய அன்றாடம் நம்ம கூடயே இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்கள நல்லா இருக்கணும் அப்படின்ற அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை. அப்புறம் நிறைய நம்ம நம்ம மனிதர்களோட தானே வாழ்றோம். எவ்வளவு மனிதர்களோட நமக்கு கான்டாக்ட் வச்சிருக்கோம் தெரியும்.
அந்த எண்ணத்தை நீங்க கொண்டிருங்கள் போதும். அவர்களை பற்றிய என்ன எண்ணம் உங்கள் மனதில் இருக்கிறதோ அந்த எண்ணம் மிகைக்கும். எங்கே? அவர்களுடைய உள்ளத்தில், உங்களை சார்ந்து. இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. அவங்க மனசுல நீங்க உங்களை சார்ந்த நல்ல எண்ணங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி, அவர்கள் சார்ந்து உங்களுடைய மனதில் நல்ல எண்ணங்களை ஏற்படுத்துங்கள். அந்த எண்ணம் இல்லாம நீங்க அவங்களுக்கு என்னதான் உதவி பண்ணுங்களேன், என்னைக்காவது ஒரு நாள் உங்களை போட்டு தள்ளிடுவாங்க. ஆமா பண்ணாரு, இப்படி ஆயிடுச்சு எப்படின்னு சொல்லிடுவான். அவன் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். எத்தனை அனுபவங்கள் நமக்கு வந்திருக்குது. ஏன்பா அவனுக்கு அவ்வளவு பண்ணனே, நன்றி மறந்துட்டியே, அவ்வளவு பண்ணீங்க ஆனா எண்ணம் நல்லா இல்ல, பெருமைக்காக பண்ணீங்க, உங்களுக்கு எதுவும் லாபம் இருக்குன்றதுக்காக பண்ணீங்க, நல்ல எண்ணத்துல நீங்க பண்ணல. நீங்க நல்ல எண்ணத்தோட இருந்து எதையுமே பண்ணாம இருந்தா கூட உங்களை அப்படி பேச மாட்டாங்க. ஆனா நீங்க நல்ல எண்ணம் இல்லாம என்ன பண்ணாலும் அது அங்கீகரிக்கப்படாது. அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். இவனுக்கு அவ்வளவு கொடுத்தோம், கடைசியில நமக்கு இவன் விசுவாசமா இல்லையே. ஏன்னா அதான் நம்ம ஏற்கனவே நினைவூட்டி இருக்கிறோம். நம்ம ஒரே ஃபார்முலா தான் சமுதாயத்துல, எனக்கும் நன்மை உனக்கும் நன்மை, ரெண்டு பேருக்கும் நன்மை. நான் எந்த காரியத்தை செஞ்சாலும் உனக்கு ஃபர்ஸ்ட் நன்மை, அதுக்கப்புறம் எனக்கும் நன்மை. ரெண்டையுமே உறுதிப்படுத்திட்டு தான் எந்த ஒரு காரியத்தையுமே செய்யும். அதுல ப்ரையாரிட்டி இன்னொருத்தருக்கு நன்மை இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்குமே அது நிச்சயமாக நன்மையாகத்தான் அமையும். இறைவன் அதை அமைத்து தரும். ஏன்னா எல்லாருடைய உள்ளத்திலும் இறைவன் இருக்கு. அவங்களுக்கு நீங்க நன்மை நினைக்கும் போது அதை இறைவன் அறிந்தவன். நன்மைக்கு நன்மைதான் கூலி. அதாவது நன்மைக்குத்தான் நன்மை கூலி என்பதை நாம் உறுதிப்படுத்தலாம். மிக முக்கியமான விபாசனாவோட தியரி. விபாசனாவோட தியரின்றதை தாண்டி இது நம்ம எல்லா விதமான இறை வேதங்கள்ல இருக்கக்கூடிய அடிப்படை இதுதான். நம்ம கல்ச்சருடைய அடிப்படை இதுதான். எந்த ஒரு கல்ச்சர் எடுத்துக்கிட்டாலும் இதுதான் அடிப்படை. அதனால இந்த ஒரு நினைவூட்டலில் நாம் உறுதியாக இருந்து கொள்வோம். இந்த வீக்கெண்ட் கிளாஸஸ் பற்றின அனௌன்ஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ரொம்ப முக்கியமான வகுப்பு. 3 ரெலவெண்ட் டாபிக்ஸ்ல இந்த செமினார்ஸ் நடக்குது. பாடி ஹீட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் என்னது, தூக்கம் இன்மைக்கான இயற்கை தீர்வுகள், அப்புறம் இந்த சம்மர்ல நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிறத பற்றின விஷயங்கள். ஸோ டேட்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்கணும். உங்களுக்கு பாஸ் கொடுக்கப்படும். ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே அந்த ஐடி அனுப்பப்படும். கண்டிப்பாக கலந்துக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்வோம்.